மீனா இங்க வா செங்கல்லாம் எடுத்து போய் ஓரம் வை போ சீக்கிரம் போ நிக்காதீங்க போங்க போங்க ஏய் இங்க வாங்க இந்த மூட்டை எடுத்துட்டு மேலே கொண்டு போங்க ഞാൻ മുകളിൽ പോയി നോക്കാം ഈ സൈഡ് നോക്കിയോ ശരി ஏய் என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வைங்க சீக்கிரம் ஆகட்டும் Sira, carry on. ഉള്ളിൽ ആരെങ്കിലും ഉണ്ടോ? ഉള്ളിൽ ആളുണ്ടെന്ന് വ്യക്തമല്ല സർ. Then confirm it and let me know. ഫ്രണ്ട് ഡോർ ലോക്ക് ആണ്. വിൻഡോസ് എല്ലാം ക്ലോസ് ആണ് സർ. ബാക്ക് ഡോർ കൂടെ കയറാം. ബ്ലാസ്റ്റ് ചെയ്യാതെ കയറാമോ? ഓവർ. We can manage, sir. Right. Go to the back door and wait. I'll join you. Out. Roger, sir. Moving from side, sir. ஐயோ கடவுளே സാർ ഞങ്ങൾ വീട്ടിൽ കാര്യം സെർച്ച് കംപ്ലീറ്റ് ചെയ്യുന്നത് ആരും കൊണ്ട് വരട്ടെ ഔട്ട് Sir. Pick it up. Open. Sir. Take it. No, the other one. Wait. This Sivaresan artificial canal. That means Elorathana കാണും. Take it. நான் ஒன்றும் பண்ணல சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் உன் மாமனார் பாஸ்கரன் எல்லாமே என்கிட்ட சொல்லியாச்சு வா சொல்லடா நீ ரகுவண்ணான்னு கூப்பிடுற சிவரசன் எங்கே அவரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாட்டி இங்க வந்திருக்கு சார் வயர்லெஸ்ல யாழ்ப்பாணத்துக்கு கான்டாக்ட் பண்றதுக்காக உங்களுக்கும் சிவரசனுக்கும் என்ன கனெக்ஷன் என்னை ரகுவண்ணன் தான் இலங்கையிலிருந்து அகதியாக அனுப்பினாங்க சார் எதுக்காக அனுப்புறாங்க அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக இங்க ஒரு சேஃபான இடம் தேவைப்பட்டது அவர் தனியாக வந்தா யாரும் இங்கே இடம் கொடுக்க மாட்டினோம் அவன் இப்ப எங்க இருக்கா நமக்கு ஒண்ணும் தெரியாது சார் பிளாஸ்டிக் 2 நாள் முன்னால எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க பாக்கி எல்லாம் நள்ளிக்கு மட்டும் தான் தெரியும் சார் இத பாருமா நீ ஒரு கர்ப்பஸ்திரிங்கிறனால தான் நாங்க யாரும் உன்னை டார்ச்சர் பண்ணாம இருக்கோம் ஆனா உனக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிடு முருகண்ணா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி எனக்கு தெரிய வந்தது இலங்கையில தமிழர்கள் அனுபவிக்கிற வேதனையை பத்தி எனக்கு சொன்னது முருகண்ணா தான் ராஜீவ்காந்தி சமாதானத்துக்காக அனுப்பின IPKF தமிழருக்கு நரக வேதனை தான் கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ எனக்கு அவர் மேல வெறுப்பு தான் வந்துச்சு அவரை கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் முருகண்ணா எனக்கு லேட்டா தான் சொன்னார் நாங்க ஒரே குடும்பம் மாதிரி தான் எங்க வீட்டுல ஒன்னா இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள ஒரு ஆழமான உறவு மலர ஆரம்பிச்சது முருகன் ரகு அண்ணனும் சேர்ந்துதான் சுபாவையும் தனுவையும்
வில்லிவாக்கத்துல இருக்கிற எங்க வாடகை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் விபி சிங் மெட்ராஸ்க்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. அவருக்கு மாலை போட தனு சுபா கூட என்னையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் தான் அது. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு 3 நாள் முன்னாடியே எங்க வீட்டுல தனுவை வச்சு ஒரு ரிஹர்சல் பண்ணணும். நீ சரித்திரம் படிக்க போற. வலிக்குத நீ. பின்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட், முன்னாடி இருக்கிறது லாஸ்ட். புரிஞ்சுதா? சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. பின்னால இருக்கிற சுவிட்ச் ஃபர்ஸ்ட்ல, முன்னால இருக்கிறது லாஸ்ட்ல. தெரியும்னா, பின்னால இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல, முன்னால இருக்கிறது லாஸ்ட்ல. சரியா? ஓகேவாண்ணா? பின்னால இருக்கிறது, முன்னால இருக்கிறது. என்ன வெடிக்கலேண்டா? செய். இல்ல வெடிக்கல. என்ன இந்த முல்லைப்பூ வாசமே இல்லையா? சம்பவம் நடந்த நாள் நாங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பினோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது நமது தலைவர் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னும் கருத்தேற்கு வரவேற்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வரவேற்க அனைவரும் ஒருபடி தாழ்வுடன் கேட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு நிமிடம் முன்னாடி இந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் இந்திரா காந்தி சிலைக்கு கீழே வர சொல்லி சிவராசன் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்களை கேலரிக்கு போக சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தனியா போயிட்டாங்க. வருக வருக என உங்கள் பாவத்திற்கு கேட்டுக் கொள்கின்றோம். ஆங்காங்கே இருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வந்து நம்முடைய தலைவர் அவர்களை வரவேற்கிற அனைவரும் திறந்து வாரி மற்றோடு பாதத்தோடு வணங்கின்றோம். இவங்க லதா கண்ணன் பார்ட்டி மெம்பர். இது இவங்களோட பொண்ணு கோகிலா. லதாவோட அப்பா எழுதின கவிதையை கோகிலா மொழி மாற்றம் பண்ணி ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஐயா வரும்போது இந்த கவிதையை படிக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. அப்படியே ஐயரே, நீங்க மட்டும் வாங்க. சார், லதா மேடத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. லிஸ்ட்ல அந்த பொண்ணோட பேரும் சேர்த்துருங்க. ரெட் கார்பெட் ஏரியால எத்தனை பேர் நிக்கிறீங்க? 93 ஜென்ஸ் சார். ஓகே சார். கிளியர் தி லிஸ்ட் அண்ட் ஸ்கூட்டரைஸ் எவரிபடி வித் மெத்தட் டிடெக்டர். ஓகே? ஓகே சார். வருங்கால இந்தியாவை வளர்க்க ராஜீவ் காந்தி. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கீங்க, தெளிவா இருக்கணும் போட்டோஸ். தூரப்போ, முன்னால இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. தூரப்போ.